பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன் என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன அன்புமணி வந்து ஒரு ஃபேக், ஒரு ஃப்ராடுன்றதை நான் எப்படி சொல்றேன் பாருங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு கமிஷன் ரிப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னா ஒரு கேஸ்ட் சென்சஸ் இருக்கணும். ரிசர்வேஷன்ன்றதை வந்து நீ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போற, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரேன்னா கண்டிப்பா அதுக்கு லீகல் பேக்கப் இல்லைன்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ப்ராசஸ்ல அடிபட்டு போயிடும். கரெக்டா வந்து எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதை இன்னமும் பெருசா சாதிச்சுட்டு மாதிரி, கை தெரியுற மாதிரி, அந்த சிம்பிள் தெரியுற மாதிரி வீடியோ போட்டு அதை அந்த மக்கள் மத்தியில வந்து பெருசா இவர் சாதிச்சு கொடுத்துட்டா மாதிரி அந்த மக்களுடைய வாக்கெல்லாம் பெற்ற பிறகு நீதிமன்ற ப்ராசஸ்ல அதுக்கப்புறம் அது வந்து இல்லாம போயிடுச்சு. இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஸ்டின் பண்றாங்க. அது முடிஞ்சு போன விஷயங்க, அதை பத்தி பேசாதீங்கன்றார் எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி ராமதாஸ் இது சேம் விஷயத்த ஒருவேளை தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? எடப்பாடியை எதிர்த்து வந்து அன்புமணி ராமதாஸ் பேசணுமா பேசக்கூடாது? கண்டிப்பா பேசணும். கேஸ்ட் சென்செக்ஸ் வந்து எடுத்த பேட்டர்ன் ஒன்று பீகார்ல எடுத்தாங்க, ஆனா அது நீதிமன்றத்தினால வந்து ஸ்டே ஆனதா இல்லையா? அப்பனா கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட்டோட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆளு தான் அன்புமணி ராமதாஸ். இதை போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசணுமா இல்லையா? அவர் தான் போறதே கிடையாது, அப்புறம் எங்க போய் பேச போறாரு? அப்போ ஒரு தலைவரை, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாய்ஸா இருக்கக்கூடிய எங்களுடைய லீடரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரியா காட்டக்கூடிய ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மாறா அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் சந்திக்கக்கூடிய அதை எதையுமே அவங்க எங்கேயுமே பேசுறது கிடையாது.